தமிழ்நாடு முழுக்க எங்க சரக்கு உங்க கம்பெனி மூலமா விநியோகம் பண்ணுங்கிற முடிவோட தான் நாங்க வந்திருக்கோம். ஆனா நீங்க கேக்குற 25% கமிஷன் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஜென்டில்மேன், எங்க பூர்ணா ஏஜென்சி சாதாரண கம்பெனி இல்ல. அகில இந்தியாவிலையும் பூர்ணா ஏஜென்சி சொன்னா ஒரு ரெகக்னிஷன், ஐ மீன் a reputation. மிஸ்டர் பிரபு, இங்க கொஞ்சம் வர முடியுமா? எஸ் சார். தேங்க்யூ. உங்க எண்ணெயோட சாம்பிளும் இந்த லேப் சர்டிபிகேட்டும் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கோம் சார். நீங்க உங்க சரக்கு மார்க்கெட்ல முதல்ல அறிமுகப்படுத்த போறீங்க. அதுக்கு ஒரு பாப்புலாரிட்டி, ஐ மீன் ஒரு புஷ் வேணும்னா நாங்க நிறைய கீழே எடுத்துக்க வேண்டியிருக்கோம். Chiclet? No thanks. May I come in, sir? Get in, Mr. Prabhu. இவங்க எங்க ஆபீஸ் GM, I mean General Manager Mr. Prabhu. This is Mr. Narayan. This is Mr. Fernandez. Hello, sir. இவங்க கனகாம்பர செடி விதையில இருந்து சமையல் எண்ணெய் தயாரிக்கிறாங்களா? நம்ம ஏஜென்சி எடுத்துக்க சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ராடக்ட்டோட தரத்தை வச்சு தான் நான் எதையுமே முடிவு பண்ண முடியும். Very good. This is sample and this is lab certificate. இத டெஸ்டுக்காக எங்க சொந்த லேபரேட்டரிக்கு இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேன். நாளைக்கு ரிசல்ட் வந்துடும். நீங்க நாளைக்கு 1 minute please. May I use your intercom, sir? Sure. ஜெயந்தி, எஸ், எனக்கு நாளைக்கு காலையில் என்ன என்கேஜ்மெண்ட் சொல்லுங்க. மிஸ்டர் பிரபு, 11 மணிக்கு மார்க்கெட்டிங் சொசைட்டி சேர்மனை சந்திக்கிறீங்க. 12 மணிக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். எஸ். Oh yes, you can fix it up at 3 o'clock. Okay. நீங்க ஒரு 3 மணிக்கு என்ன சந்திக்க முடியுமா? நிச்சயமா வந்துடும் சார். போயிட்டு வரேன் சார். தேங்க்யூ. Wish you all the luck, gentlemen. தேங்க்யூ சார். வரேன் சார். சார், எஸ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். Can you spare me a few minutes? நிச்சயமா. நம்ம மேங்களூர்ல ப்ரொக்யூர்மெண்ட் ஆபீசரா போட்டிருக்கோமே மிஸ்டர் செல்வராஜ், அவரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நோ, அவரை பத்தி வேண்டாதவங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. சார், நான் மத்தவங்க சொல்றதை அவ்வளவு சீக்கிரமா நம்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். I am neither a fool nor am I hasty. Not that, Mr. Prabhu. Mr. Selvaraj 5 வருஷமா நம்ம ஆபீஸ்ல வேலையில இருக்காரு. You know it. It is our allegiance. How? I mean, how to believe it? You needn't, sir. But who is Mr. Selvaraj to me? I am concerned more about you. Pardon this pun, but I mind your business, you and your organization. இந்த நிர்வாகத்துல ஏதாவது தப்பு நடந்தா as a general manager அது என்ன தான் பாதிக்கும்? அதை பத்தி அப்புறம் பேசுவோம். Well, Mr. Prabhu. Yes, sir. Chiclet. Thank you, sir. மிஸ்டர் செல்வராஜை பொறுத்தவரையில நீங்க எந்த நடவடிக்கையோ, ஐ மீன் எனி ஆக்ஷன் எடுத்துக்கலாம். நான் அதுல தலையிட மாட்டேன். ஐ மைண்ட் அவர் பிசினஸ், யூ அண்ட் அவர் ஆர்கனைசேஷன். Oh, sorry, sir. That's all right. ஹலோ. நீயா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா காத்தாடி விட்டுட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. பரவாயில்ல, நீங்க பேசுங்க, நான் வேணா வெளியில இருக்கேன். நோ, இட்ஸ் ஆல் ரைட். இங்கே என் ஸ்டெனோ கூட பேசிட்டு இருந்தேன். ஆமா, இது பாரு பத்து, இது ஆபீஸ் நேரம், நிறைய வேலை இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போன் பண்ணேன். அப்பா. என்னம்மா, எங்க கிளம்பிட்ட? என் ஃப்ரெண்டோட ஒரு சினிமாக்கு போறேன். 10 மணிக்குள்ள வந்துருவேன்ப்பா. சரிம்மா, போயிட்டு வாம்மா. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட் பிரபு. சினிமா அடல்ட்ஸ் ஒன்லி. இன்பமோ இன்பம் கொடுத்து வச்சபடி. நீ பயப்படாத, ஒண்ணும் கேட்காது. இந்த பாரு, எந்த டேமேஜும் இல்லாம உருப்படியா வந்து சேரு. ஓகே? குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங். என்னம்மா, இன்னைக்கு ஆபீஸ்ல சீக்கிரமா வந்துட்ட? இன்னைக்கு சம்பள நாளாச்சே, வாங்கின கையோட நேரா வந்துட்டேன். அங்கிள் இந்தாங்க, மாசம் நான் வழக்கமா கொடுக்கறேன் 160 ரூபாய். அதோட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு
பத்மாவோட சேர்த்து எனக்கு ஒரு சாரி எடுத்தீங்கல்ல, அதனுடைய விலை 78 ரூபாய். ஆக மொத்தம். நோ நோ நோ, அந்த படம் வேண்டிய அன்பு எடுத்து அதுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன். அப்படி இல்ல அங்கிள். சொன்னா கேளு. இது பார் ஜெயந்தி, உங்க அப்பாவுக்கு எனக்கு எவ்வளவோ பழக்கம் வந்து கூட நீங்க சாப்பிடறதுக்கும் இந்த வீட்டுல தங்கறதுக்கும் நான் பணம் வாங்குறேனே, அதையே நான் ரொம்ப அவமானமா நினைக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அங்கிள். நான் சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு பணம் கொடுக்கறேன். உங்க பொண்ணு பத்மா சம்பாதிச்சா அவகிட்ட பணம் வாங்க மாட்டீங்களா? சரிம்மா, உங்க அப்பாவை காட்டுல உங்களுக்கு பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி. சொல்ல மறந்துட்டேனே, உங்க அப்பா கிட்ட லெட்டர் வந்திருக்கு. எனக்கா? இல்லம்மா, எனக்கு. படிக்கிறேன் கேளு. ஆனந்தா, நீ உன் பொண்ணு ஜெயந்தி கூட கிராமத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போக கூடாதா? இங்க நல்ல மழை பெஞ்சிருக்கு, 6 ஏக்கரா நடந்துட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் உன் பொண்ணோட வந்து ஹாயா இருந்துட்டு போயேன். லைன் மேல விழுந்தது பிரபு சொல்றான், லைனுக்கு வெளியே விழுந்தது நான் சொல்றேன். முரளி, நான் கரெக்டா சொல்றேன். பந்து லைன் மேலதான் விழுந்தது. இப்ப என்னடா சொல்ற? அம்மா எப்போ உங்க பக்கம் தான். சோ கேம் இஸ் யுவர்ஸ். இதோ செட் ஆகலாமா? No, I'm dead tired. கிழிச்சிட்டாரு. ஏமா இப்படி பண்ணில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அப்புறம் ராத்திரியான இருமல் வந்துடும், நீதான் சிரமப்பட போறீங்க. டே பிரபு, அம்மாவோட கேரக்டர் வந்தாடா. வாங்க டாக்டர். என்ன விளையாடி முடிச்சிட்டீங்களா? அம்மா தான் ரசியா? நீங்க சில சமயம் செம்மையா ஜோக் அடிக்கிறீங்க. என் மேரேஜ் நடந்ததே ஒரு பெரிய ஜோக் தான் போங்க. முதல்ல என் வைஃப் நான் ஒரு ஜூலா சந்திச்சேன். நல்ல வைதிக குடும்பம். அவன் அப்பாவை பார்த்து இந்த ட்ராம யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டான். நான் சொல்லிட்டேனே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வெங்கட்ராம் ஒருத்தன் இருந்தான், அவன் தான் கண்டுபிடிச்சான். அதனாலதான் அதுக்கு ட்ராம்னு பேர் வந்தது அப்படின்னு. பாருங்க, உங்களுக்கு புரியுது, இதுகளுக்கு புரியல. டாக்டர், சில சமயம் சீரியஸ் உடனே எனக்கு ஞாபகம் வருது. ஏமா, முரளிக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? சீரியஸா கேக்குறேன். டாக்டர், நீ சும்மா இருடா. நம்ம குடும்பத்துல அக்கறை இருக்கிறதுனாலதான் அவர் இப்படி கேட்கிறாரு. சொல்லுங்கம்மா. டாக்டர், முரளி மட்டும் என் மகன் இல்ல, பிரபுவும் என் மகன் தான். இவங்க 2 பேருடைய கல்யாணத்தையும் ஒன்னா நடத்தி பார்க்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. அது எப்படிமா? உறவுக்கார பிள்ளையும் சொந்த பிள்ளையும் ஒன்னாயிடுமா? Stop it. என்ன சொன்னீங்க? உறவுக்கார பிள்ளையா? அம்மா அப்படியா சொன்னாங்க உங்ககிட்ட? பிரபு, ஏன்னா உன்னுடைய பிறப்பு வளர்ப்பு இங்க யாருக்கும் தேவையில்லை. ஏய் இடியட், அதை நான் மறந்துட்டேன்னா நன்றி கெட்டவனாயிடுவேன். டாக்டர், பாப்பரா இருந்த என்ன எடுத்து இன்னைக்கு பிரின்ஸ் ஆட்டம் வளர்க்குறாங்க. பிரபு, பட்ட முரளி, அவனை கூட்டிட்டு போ. வர போலாம். Come on, I say. நான் எதையோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சுமா. ஐ அம் ரியலி சாரிமா. உங்களுக்கு தெரியறதுல தப்பு இல்ல சார். பிரபுவோட அப்பா எங்க வீட்டுல குமாஸ்தாவா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ பிரபுவுக்கு 10 வயசு இருக்கும். முரளியை விட 2 வயசு தான் சின்னவன். பிரபுவோட அப்பா சாகரப்போ அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு செத்துட்டாரு. அன்னையிலிருந்து அவனை நானும் அவரும் எங்க பிள்ளையாத்தான் நினைச்சு வளர்த்தோம். இதுவரைக்கும் முரளி வேற பிரபு வேறன்னு நான் வித்தியாசமே பார்த்ததில்லை. முரளியும் அப்படித்தான், பிரபுவை கூட பிறந்தவனாத்தான் நினைக்கிறான். சார், இப்ப நான் கொடுக்குற ஆர்டர்லாம் 2 பிளேட் கொண்டு வரணும். ஓகே? இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ரொம்ப அனுபவசாலி போல் இருக்கு. மலாய் குல்ஃபி தோ, பட்டர் பக்கோடா தோ, கேஷ்யூ தோ, ஹாட் டாக் தோ, தட்ஸ் ஆல். வேற ஆர்டர் கொடுக்கறது யாரு? நீங்க. அம்மா சொன்ன தட்ஸ் ஆல் நான் சொன்னோம், அப்புறமா தான் நீ போனோம். ஓகே? எஸ் சார். பிரபு, ஒரு ஸ்வீட் 2 காரத்துக்கு மேல எதுக்கு? இன்னைக்கு என்னோட ட்ரீட். ஷட் அப். வேற எங்க விட்ட? ஆட்டாக்ல. ஓகே, சமோசா 2, தட்ஸ் ஆல். சார், இன்னைக்கு நல்ல ஐட்டம். சமோசா 2, தட்ஸ் ஆல். பிரபு, நீங்க எல்லாத்துலயுமே ஓவர். பத்மா, லிமிட்டோட இருந்தா பிரயோஜனம் இல்ல. லிமிட் தான் thrill. அந்த த்ரில் எல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். இந்த பொம்பளைங்கன்னா ஆனா இந்த 16 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள மாட்டிக்கிட்டு திணறிக்கிட்டு இருக்காங்களே அந்த பொம்பளைங்க, அவங்களுக்கு த்ரில்லே பிடிக்காதுன்னு வெளியே சொல்லுவாங்க. ஆனா அந்த த்ரில்லையே நினைச்சுக்கிட்டு தூக்கம் பிடிக்காம படுக்கையில புரண்டு படுப்பாங்க. ஏய், எந்த த்ரில்? புரியல. இப்போ நான் ஒன்னு சொல்றேன், அதை நீங்க நீங்க அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே? Betty bought some bitter butter. She bought some better butter to make the bitter butter better butter. எப்படி? Betty bought some bitter butter and she bought some better butter to make the bitter butter better butter. Come on, repeat it. Hit. No. Hit.
நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே ஃபாஸ்டா ரிப்பீட் பண்ணணும். ஓகே? Some bitter butter and she bought some better butter to make the bitter butter better butter. Betty bought some butter to eat butter and to make Hitler a butler. Correct? 10% correct.